இலவசத்துக்கு மயங்கின மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல. அதெல்லாம் நீங்க 50 வருஷமா ஆண்டுட்டு இருந்தீங்க. இலவசத்த வச்சு காட்டிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு தேவைகள் என்ன? அதுதான் மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க நினைத்த மக்கள் இல்ல. அது உங்களுக்கு புரிய வச்சதே விஜய் தான். சரிங்களா? அவரு இப்ப இந்த தடவ எலக்ஷன் நிக்காம இருந்திருந்தாருன்னா, நீங்க ஏன் இவ்வளோ அள்ளு இவ்வளோ இது பண்றீங்க, மெனக்கட்றீங்க? இப்ப ஆட்சி நடத்துறதுக்கு குறைகள் என்ன பேசுங்க, பாருங்க, இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு எல்லா கட்சியிலும் சொல்றீங்கல்ல. இத்தனை வருஷமா அப்ப நீங்க ஃபீல்ட் ஒர்க்கே பண்ணல தானே? அப்ப இத்தனை வருஷமா நீங்க எதுவும் செய்யல தானே? எல்லாமே கண் துடைப்பா தானே பண்ணீங்க? வெறும் இலவசங்கள் மட்டும் குடுத்துட்டு, மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கிட்டு, நம்ம ஆட்சி செஞ்சுட்டு, நம்ம சம்பாதிச்சுட்டு உட்காந்துக்கலாம் தான் நினைச்சிருக்கீங்க? அதுதானே உண்மை. வணக்கம். முதல் விஷயம், எல்லாருமே குதிரை பேரம் பேசுறாங்க, தாவேக்கால அப்படின்னு சொல்றாங்க. இந்த குதிரை பேரம் எதுவுமே இது வரைக்கும் அதிமுக, திமுக ஆட்சிகள்லாம் நடந்தது இல்லையா? புதுசா நடக்கிற மாதிரி ஒரு தோரணையை உண்டாக்குறாங்க. 2வது விஷயம், ரீல்ஸு இன்ஸ்டால போட்டு தான் விஜய் கோட் ஒன்ஸ்ன்னு. அதே ரீல்ஸ், இன்ஸ்டா தான் இப்போ கையில் எடுத்துருக்காங்க திமுகவும், அதிமுகவும். இப்போ நீங்க கரெக்டான அங்கீகாரம் கொடுத்து கரெக்டாக எல்லாத்தையுமே அரவணைச்சு போயிருந்தா, அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தா, அவங்க எதுக்கு இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க? உண்மையான விசுவாசிகள் உங்க கூட இருந்தாங்கன்னா, நீங்க எதுக்கு பயப்படணும்? அவங்க குதிரை பேரம் பேசினாலும் எப்படி அவங்க போவாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதுவரைக்கும் முறைகேடுகள் நெறைய நடந்திருக்கு. யாரும் எல்லாம் இங்க இருக்கிறவங்க ஆட்சி நடத்துறவங்க யாரும் புத்தனோ, இயேசுவோ கிடையாது. எல்லாருமே கரபடைஞ்ச கை தான். சரியா? அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் எல்லாம் ஊழல் பண்ணிட்டு போனாங்க. அந்த ஊழல் ஆட்சி தான் 50 வருஷமா நடத்தியிருக்கிறீங்க. இப்ப அது வெளிச்சத்துக்கு வருதுன்னா, இது எப்படியாவது திசை திருப்பணும். இந்த திசை திருப்புறதுக்கு என்ன பண்ணலாம்? விஜய் ஆட்சி இப்படி பண்ணலாம். இது இப்படி பேசலாம், இப்படி பிடிக்கலான்ட்டு நீங்க கிளப்பி விட்டுட்டுருக்கிறீங்க. மின்வெட்டு ரெகுலரா வருது. மின்வெட்டு எப்படி ரெகுலரா திடீர்னு வரும்? இப்போ நீங்க உடனே விஜய நம்ம ஏதாவது பேசணும் பண்ணோம்னா, விஜய் இன்னும் கொஞ்சம் அவரோட மதிப்பு கூடிருங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? நாங்க 6 மாசம் அவகாசம் குடுக்கணுன்ட்டு பேக் ஒர்க் பண்றீங்க. எப்படியெல்லாம் இந்த ஆட்சி மேல பேர களங்கப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அதே மாரி எப்ப பார்த்தாலும் கொலை நடக்குது இந்த விஜய் ஆட்சி வந்ததுலருந்து. இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன நடக்காமயே இருந்துச்சு? எல்லாம் எல்லா ஆட்சியிலும் என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த ஆட்சியிலும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில மட்டும் புதுசா நடக்கிற மாரியெல்லாம் பேசி மக்களை திசை திருப்பி மோசடி செஞ்சு என்ன பண்ணாலும் வாய்ப்பில்ல ராஜா. கண்டிப்பா விஜயோட ஆட்சி எப்படி நடக்கும்னு இன்னும் அடுத்த ஒரு 6 மாசம், 1 வருஷத்துல உங்க எல்லாத்துக்கும் தெரியும். மக்களோட ஆதரவு உண்டு. நீங்க என்ன வேணாலும் குட்டைய குழப்பலாம். அதிமுக, திமுக, எந்த கட்சி, பிஜேபி எது வேணா எப்படி வேணா குட்டைய குழப்பலாம். மக்கள் மனநிலை ஒண்ணா தான் இருக்கும். மக்கள் மனநிலை என்னைக்குமே நிலையானதா தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது.